இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டான அல்வா பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 3 பொருள் தான். பாருங்கள் இந்த அல்வா எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு. இது கோதுமை மாவு தான். கோதுமை மாவில் இந்த அல்வா பண்ணியிருக்கிறேன். மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இந்த இதுக்கு கோதுமை மாவு எந்த மெஷர்மெண்ட்டில் கப்பில் எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட்டில் அதுக்குரிய மற்ற இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கணும். 1 கப் கோதுமை மாவுக்கு அந்த 1 கப் நான் காட்டினது 200 கிராம். அதுக்கு 2 மடங்கு சுகர், 400 கிராம் சுகர் எடுத்துருக்குறேன். இதுக்கு நம்மளுடைய சாய்ஸ் கீயும் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி ஆயில் எடுத்துக்கலாம். கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், சன்ஃப்ளவர் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். நமக்கு தேவைன்னா கேஷ்யூ நட் நிறைய போடலாம், இல்லாட்டி கம்மியாக போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கோதுமை மாவு 1 கப் மாவுக்கு 7 மடங்கு தண்ணி ஊற்றணும். இந்த அல்வா செய்கிறதுக்கு பாத்திரம் பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் தான் ரொம்ப அருமையாக வருது. நான்ஸ்டிக் ஸ்பூனும் ப்ளஸ் இல்லாட்டி உடன் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தொந்தரவே இல்லாமல் ஈஸியாக சுலபமாக நீங்கள் வீட்டிலையே அல்வா ரெடி பண்ணலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி அல்வா ரெடி பண்ணுறதுக்கு. இந்த கப்பில் இது 200 கிராம் இந்த கப்பு பிடிக்குது. இந்த அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கிறேன். இந்த மாவு கூட எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சுகர், ஆயில் எல்லாமே இதே மெஷர்மெண்ட்டில் தான் எடுக்கணும். இப்போ அடுத்து இந்த மாவு கூட 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 1 கப் என்ன அளவில் எடுத்தோமோ அதுக்கு 7 மடங்கு தண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கட்டிகள் இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம். இவ்வளோ தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் அந்த நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது அதில் உள்ள பச்சை வாடையெல்லாம் போகும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கோதுமையை சட்டியில் ஆட் பண்ணுறோம். மீடியம் சூட்டில் இதை சூடு பண்ணணும், இல்லாட்டி அடி பிடிக்கும். கண்டினியூவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இந்த அல்வாவுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறோம். ஸோ அதை நெய்யில் ஒரு 2 ஸ்பூன் நெய் அல்லது ஒரு 3 ஸ்பூன் நெய்யில் அதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நெய் சூடாயிட்டு முந்திரி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றிடணும். இப்போ அல்வாவோட ஸ்டேஜ் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியாக வச்சுக்கணும். இப்போ இந்த பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ அல்வாவுக்கு கலர் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் கொடுக்கல, ரியல் கலர் கொடுக்குறோம். அதனால் கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணி கேரமல் பண்ணிக்கலாம். இந்த கேரமல் எப்படி ரெடி ஆகுதுன்னு பாருங்கள். இந்த கலர் தான் அல்வாவோட ரியல் கலர். சுகர் ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அது சூடாகி அதனோட கலர் மாறும். சுகர் மெல்ட் ஆகிறது பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகும். சுகர் கலர் மாறி வருது பாருங்கள். கட்டி இல்லாமல் சுகர் எல்லாம் கரைஞ்சிடும். பாருங்கள், நம்ம கேரமலோட கேரமல் ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோம். நம்ம நான்ஸ்டிக்கில் பண்ணும் பொழுது அடி பிடிக்காது. பாருங்கள் என்ன அழகாக வருதுன்னு. அதனால் ப்ரிஃபர் பண்ணுறவங்க நான்ஸ்டிக் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போ நம்ம அல்வாவோட நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பாருங்கள். இன்னும் நம்ம ஒன்றுமே ஆட் பண்ணலை. அந்த மாவு வெந்து வருது. அப்போ தான் அந்த பச்சை வாடையெல்லாம் போகும்.
இப்போ நம்மளுக்கு ஸ்டேஜ் மாறி வருது. பாத்திரத்தில் வந்து இதுக்கு முன்னாடி கேப் இல்லாமல் தண்ணியாக இருந்ததுனால தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி விடும்பொழுது அடி தெரியும். இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போ இது திரும்பவும் கொஞ்சம் சுகரில் இருந்து அந்த சிரப் இறங்கி இன்னும் கொஞ்சம் திரும்ப வற்றும். அப்போ அந்த மாவு இன்னும் நல்லா வேகும். இந்த டைமில் நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய போடணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூனாக விட்டு விட்டு கிளறி இந்த ஆயிலை வந்து அது கூட ஆட் பண்ணணும். அப்போ தான் அது அடி பிடிக்காமல் திரண்டு வரும். கடைசியாக ஆயில் வந்து ஃபுல்லாக வெளியே வரும். அதுதான் வந்து ஹல்வாவோட ஸ்டேஜ். அகெயின் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறோம். நல்லா கிளறி விடணும். அந்த இப்படி ஒட்டாமல் சுருண்டு வரணும். நம்மளுடைய கேரமலை இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த கலர் எல்லா இதுலேயும் மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் நல்லா அப்படியே சுருண்டு வருது. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட் எவ்வளோ வேணாலும் போடலாம். கேஷ்யூ நட் எவ்வளோ வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். போடலாம். பாருங்கள், நம்ம தேவைக்கேற்ப தான். இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மள்ட்ட இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஆயிலே ஊற்றிக்கலாம். இது இப்போ இந்த அல்வா ரெடி ஆகிறதுக்கு இந்த ஆயில் பயணி இது ஃபுல்லாக இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து வெளியில் வரும். அதுதான் இதுக்குள்ள ஸ்டேஜ். இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸில் ரெடி. இப்போ நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த இதுதான் ஸ்டேஜ். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ஆயிலும் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை சர்விங் பவுலுக்கு மாற்றலாம்.